பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 16 வசனம் 7. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே எல்லா காரியங்களிலுமே நமக்கு ஒரு தரநிலை வேண்டும். நாம் தேடுகிறோம், தரநிலை ஸ்டாண்டர்ட் எல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். காய்கறி வாங்கலிருந்து கல்வி பெறுவது வரை நமக்கு ஸ்டாண்டர்ட் தேவை இல்லையா? ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதற்காக எவ்வளவு பெரிய விலை வேண்டுமானாலும் நாம் கொடுப்போம். இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிலே ஆண்டவர் இயேசு நமக்கு ஆன்மீகத்தின் ஸ்டாண்டர்டான ஒரு ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கிறார். உயர்தரமான ஒரு ஆன்மீகத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள் இவர்களின் அந்த அவருடைய நிலையை விட உங்களுடைய நிலை உயர்ந்திருக்கட்டும் என்று சொல்கிறார். அவளுடைய நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது சட்டங்களை கடைபிடிப்பது தான் அவளுடைய ஸ்டாண்டர்ட். அவளுடைய சட்டம் என்ன என்று பார்த்தால் 4 பொருள்கள் இருக்கின்றன. சட்டம் என்று சொன்னால் யூதர்களை பொறுத்தவரையில் முதலில் 10 கட்டளைகள், மோசேயின் வழியாக இறைவன் கொடுத்த 10 கட்டளைகள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள், அதை தோரான்னு சொல்லுவாங்க, லா புக் அப்படி சொல்லுவாங்க. முதல் 5 புத்தகங்கள் அதுவும் சட்டம்தான். இன்னொரு பொருளில் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு முழுவதுமே சட்டம்தான் அவர்களுக்கு. பழைய ஏற்பாடு முழுவதும் இறைவாக்கினர்கள் சொன்னது அனைத்துமே அவர்களுக்கு சட்டம்தான். 4வது பொருள் என்னவென்றால், இயேசுடைய காலத்திலே இருந்த பொருள் என்னவென்றால், இந்த மறைநூல் அறிஞர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்து அவர்கள் வகுத்து எழுதிய நிறைய சட்டங்கள், அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த விளக்கங்கள், அதுவும் சட்டம்தான். இயேசுடைய காலத்திலே சட்டம் என்று கடைபிடிக்கப்பட்டது இந்த 4வதாக சொன்னது தான். மறைநூல் அறிஞர்கள் அந்த திருச்சட்டத்திற்கு கொடுத்த விளக்கங்கள், அதை வகுத்து அவர்கள் எழுதிய நிறைய சட்டங்கள், அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அந்த சட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதில் நிறையா இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆண்டவருடைய நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும். ஆனால் அதற்கு அவர்கள் எழுதிய விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது எதையெல்லாம் வேலை என்று அவர்கள் வகுத்தார்கள் என்று பார்த்தால் எல்லாமே வேலை தான். ஒரு தன்னுடைய கால்நடை அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதிலிருந்து எழுதுவது என்று பல வகையான காரியங்களை அவர்கள் வேலை என்று வகுத்து விட்டார்கள். இப்படி சட்டம் என்று அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள். மனிதனுடைய அகத்திலிருந்து எங்கோ தூரமாக சென்று விட்டார்கள். ஆண்டவர் இயேசு என்ன செய்கின்றார்? மீண்டும் மனிதனை அகத்திற்குள் அழைத்து வருகிறார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு தொடர்ந்து சொல்லுகின்றார், ஒரு மனிதன் கொலை செய்வது தவறு என்று சொல்லப்படுகிறது, ஆனால் ஒரு மனிதன் கோவப்படுவதே தவறு. கோபத்திலிருந்து தான் மனிதனுடைய தீய செயல்கள் பிறக்கின்றது என்று மனிதனை மீண்டும் அகத்திற்குள் அழைத்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, மதம் எல்லாம் எதற்கு இருக்குது என்றால் மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகவே. ஆண்டவரும் என்ன சொல்கிறார்? ஒரு மனிதனை மாற்றுவதற்காக எசேக்கியேல் நூலிலே நாம் வாசிக்கின்றோம், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் என்று சொல்கிறார். உங்களுடைய புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை புகுத்துவேன் என்று சொல்கிறார். ஒரு பாவத்தில் வாழ்கின்ற மக்களை மாற்றுவதற்கு இறைவன் அவர்களுக்கு புதிய சட்டத்தை கொடுக்கவில்லை, உங்களுடைய இதயத்தை மாற்றுவேன் என்று சொல்கிறார். எனவே ஆன்மீகமும் சரி, மதமும் சரி, எல்லாம் இதயம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது, அகம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்குது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே கூறுகிறார், 15வது அதிகாரத்திலே, மனிதனுக்கு வரவேண்டிய தீட்டு தீமை அனைத்துமே உள்ளத்திலிருந்து வருகிறது, தீய எண்ணங்கள் அனைத்துமே உள்ளத்திலிருந்து தான் பிறக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எனவே தீமை என்பது அனைத்துமே மனம் சார்ந்ததாகவே இருக்கிறது. ஒருவன் மனதை சரியாக்கி விட்டான் என்றால் அவனுடைய வாழ்வும் சரியாகிவிடும். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த தவக்காலத்தில் நிறைய பரித்தியாகங்கள், பக்தி முயற்சிகள் அனைத்துமே செய்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் வெறும் செயல்கள், வெளிப்புற செயல்கள் சார்ந்தவையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நமது மனத்தை மாற்ற வேண்டும். திருத்தந்தை கூட இப்போ சமீபத்தில் அவருடைய கூற்று ஒன்று ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்கு. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் நிறையா தியாகம் பண்ணுறீங்க, புலால் இறைச்சி சாப்பிடாமல் இருக்கீங்க, ஆனால் உங்கள் சகோதரர்களோடு நீங்கள் மனத்தாங்களோடு இருக்கிறீங்களே, நீங்கள் இறைச்சி சாப்பிடாமல் இருந்த என்ன பயன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறார். உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? திருத்தந்தை
கறி மீன்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு விளக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை சொல்வதும் அதுதான். நீங்கள் எல்லா தியாகங்களும் செய்கிறீர்கள், ஆனால் உங்கள் உறவினர்களோடு நீங்கள் பேசாதிருக்கிறீர்கள், உங்களுடைய பரித்தியாகத்தின் பயன் என்னன்னு கேட்குறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்கின்ற அனைத்து பரித்தியாகமாக இருக்கட்டும், தியாகம், உறுத்தல் முயற்சிகள் அனைத்துமே நமது மனதை பக்குவப்படுத்த வேண்டும். நமது மனதை இறைவனுக்கு ஏற்ற உள்ளமாக மாற்ற வேண்டும். திருப்பாடல் 51 கூட அதுதான் நாம் வாசிக்கிறோம். நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே அப்படின்னு திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆன்மீகம் என்பது அகம் சார்ந்தது. அகத்தின் வழியே அகம் தூய்மையாகின்ற பொழுது நமது வாழ்வும் தூய்மையாகின்றது. அகம் அகம் சொல்கிறேன் பழைய தமிழ். அது அகம் என்பது உள்ளம், மனசு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். எனவே மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டாவே இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு நாம் வாழ முடியும். மனதில் கோபம், பாலியல் வேட்கை, பொறாமை, புச்சரிப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வெளிப்புறமாக என்னதான் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அதில் பயனே இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே ஆண்டவர் இயேசுவிடம் நாம் வரம் வேண்டுவோம். நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக நம்முடைய மனதை அவருக்கு ஏற்றதாக வைத்துக்கொள்ள அருள் வேண்டுவோம்.